சின்ன ஆட்டுக்குட்டிகளுக்கு தடுப்பூசி, குடற்புழு மருந்து, லிவர் டானிக் இதெல்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் லாபம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல கவனிக்க வேண்டியது ஆட்டுக்குட்டிகளோட உடல்நலம் தான். பலர் நல்ல இன ஆடுகளை வாங்குறாங்க, நல்ல தீவனம் கொடுக்குறாங்க. ஆனால் தடுப்பூசி, குடற்புழு நீக்க மருந்து, லிவர் டானிக் இந்த அடிப்படையில் பராமரிப்பில் தவறு செய்வதனால குட்டிகள் வளர்ச்சி பாதிக்கப்படும். என்னென்னா பலரும் கேட்கும் கேள்விகள் என்னென்னா, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிக்கு எப்போ தடுப்பூசி போடணும், எத்தனை நாள் ஆன பின்னாடி குடற்புழு மருந்து கொடுக்கணும், லிவர் டானிக் தேவையா, எல்லாத்தையும் ஒரே நாளில் கொடுக்கலாமா, தவறு செஞ்சால் என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறந்த நாள் முதல் 6 மாதம் வரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வந்தோன்னா உங்களுக்கான கிவ்அவே உங்களை தேடி வரும். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க. பிறந்த உடனே பராமரிப்பு. ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தது முதல் 1 மணி நேரம் அந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நேரம் கூட சொல்லலாம். முதல்ல குட்டி நல்லா மூச்சு விடுதா, அப்புறம் அந்த தாயோடு நல்லா ஒரு நக்கி சுத்தம் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்ததாக 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த சீம்பால், கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம்ல, அந்த சீம்பால் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறந்த முதல் 2 மணி நேரத்துக்குள்ளே சீம்பால் குடிக்கணும். இந்த சீம்பால் தான் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். சீம்பால் குடிக்காத குட்டிகளுக்கு பின்னால் எந்த மருந்து கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் உடல் பலவீனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிறந்த உடனே கவனிக்க வேண்டிய விஷயம் சீம்பால். தடுப்பூசி எப்போ? பழசையும் தவிர பிறந்த 1 வாரத்துலேயே தடுப்பூசி போடணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடைமுறை கிடையாது. பொதுவாக குட்டியோட வயசு, உடல் எடை, அந்த பகுதியில் உள்ள நோய் பரவல் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி தடுப்பூசி போடணும். பொதுவாக பயன்படுத்தும் தடுப்பூசிகள் பார்த்திங்கன்னா பிபிஆர், என்ட்ரோக்ஸ்மியா, ஹோட்பாக்ஸு, எஃப்எம்டி. இது எஃப்எம்டிங்கிறது தேவையான பகுதிகள் மட்டும்தான் போடணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் கால்நடைத்துறை அறிவுறுத்தும் அட்டவணையை பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தடுப்பூசி போடும் நாளில் காய்ச்சல் இருக்கக்கூடாது, குட்டி பலவீனமாக இருக்கக்கூடாது, நல்ல தண்ணி குடிச்சிருக்கணும், சரியான குளிர் சாதனத்தில் வச்ச எக்ஸ்பைரியான தடுப்பூசியை போடணும். குடற்புழு நீக்க மருந்து. ஆட்டுக்குட்டிகளுக்கு வளர்ச்சி அதிகம் பாதிப்பு குடற்புழுக்கள் தான். வயிறு பெருசாக இருக்கும், முடி பொலிவில்லாமல் இருக்கிறது, உடல் எடை கூடாமல் இருக்கிறது, வயிற்றுப்போக்கு, இரத்த சோகை. பொதுவாக வயசுக்கு ஏற்ப கால்நடை மருத்துவரோட ஆலோசனை அவங்கக்கிட்ட கேட்டு குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். மருந்து கொடுக்க முன்னாடி என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, சரியான உடல் எடையை கணக்கிடணும். எடை தெரியாமல் அளவு கணக்கிடக்கூடாது. அதிக டோஸ் கொடுத்தாலும் ஆபத்து, குறைஞ்ச கொடுத்தாலும் அது பயனில்லை. லிவர் டானிக் தேவையா? அதாவது தேவையில்லாமல் சில பேர் என்னென்னா தினமும் கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கக்கூடாது. இது சரியான நடைமுறை கிடையாது. லிவர் டானிக் எப்போ உதவுது அப்படின்னா, குடற்புழு மருந்து கொடுத்ததுக்கப்புறம், நீண்ட நாள் மருந்து எடுத்த பிறகு, தீவன மாற்றத்திற்கு பின்னாடி, உடல் பலவீனமாக இருந்தால் கொடுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், மருத்துவரோட ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். லிவர் டானிக் மட்டும் கொடுத்தா குட்டி வேகமாக வளரும் அப்படிங்கிறது தவறான நம்பிக்கை. நல்ல தீவனம், சுத்தமான தண்ணி, கனிம கலவை, சரியான பராமரிப்பு இருந்தால் தான் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஒரு நல்ல ஆடு வளர்ப்பாளர் அதிக ஆடுகள் வச்சிருப்பவங்க கிடையாது. சிறிய ஆட்டுக்குட்டிகளை சரியான முறையில் பராமரித்து நோய் வராமல் காப்பவங்க தான் உண்மையான வெற்றிகரமான ஆட்டு பண்ணையாளர். அவங்க தான் ஒரு ஆட்டு பண்ணை தொழிலை எடுத்து நடத்த ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறாங்க. தடுப்பூசி, குடற்புழு நீக்க மருந்து, லிவர் டானிக்கு இதில் சரியான வயசில் சரியான அளவில் கால்நடை மருத்துவரோட ஆலோசனையோடு கொடுத்தா குட்டி ஆரோக்கியமாக வளர்ந்து பண்ணையோட லாபமும் அதிகரிக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோ போதும். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆட்டுக்குட்டிகளோட வளர்ச்சிக்கான முழுமையான தீவன திட்டத்தை பார்ப்போம். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.